அடுத்ததா நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ்ல பார்க்க போறது கிட்டத்தட்ட இடைத்தேர்தலை ஒட்டிய ஒரு நீட்சியான செய்தி அப்படின்னு இதை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதுவும் அதிகாரப்பூர்வ அதிமுகவாக இப்போது பார்க்கப்படக்கூடிய அந்த முகாம்ல இருக்கக்கூடிய ஒருவர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி. இவர் மேல ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நேற்றைக்கு அவர் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு ஆடியோ ஆதாரத்தை வெளியிடுகிறார். அந்த ஆடியோ ஆதாரத்தில் KP முனுசாமி நிர்வாகிகளினுடைய நியமனத்திற்கும் MLA சீட்டு கொடுப்பதற்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கேட்டிருக்கிறார். அதுல அந்த தொலைபேசி உரையாடல்ல முதல்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் என்பது கொடுக்கிறதாகவும் அதற்கு பிறகு 50 லட்சம் கொடுப்பதாகவும் இதை தன்னுடைய மகனை அனுப்பி அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதாகவும் அந்த ஆடியோ உரையாடல் என்பது நீள்கிறது. இது இப்போ மிக குறிப்பா ஏன் இதை நான் வெளியிடுறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் கூட கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. இடைத்தேர்தல்ல ஓ பன்னீர்செல்வம் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய நபராக KP முனுசாமி இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி தர்மயுத்தம் நடந்த போது ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஆதரவாக KP முனுசாமி நின்றார். அப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக ஓபிஎஸ்க்கு அது பார்க்கப்பட்டது. ஆனா அணிகள் இணைப்புக்கு பிறகாக தற்போது மீண்டும் சிக்கல் வந்த நேரத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பக்கம் போயிட்டாரு. இது மட்டும் இல்ல, எங்களிடம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரிடமுமே இந்த மாதிரியாக பணம் கேட்டு அவர் பேசி இருக்கிறார். இது தொடர்பான ஆடியோ வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு, அதை நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிறாரு கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி. மிக குறிப்பா இந்த விவகாரத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இடைத்தேர்தல்ல இரட்டை இலைக்கு ஆதரவாக இன்னும் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு கேட்பதற்கு இன்னும் செல்லவில்லை. போவாரு, அவர் நிச்சயமாக வாக்கு கேட்பார், இன்னும் டைம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஓ பன்னீர்செல்வம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தால் இந்த ஆடியோ ஆதாரம் மட்டுமல்ல, இன்னும் இதை தாண்டியும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஆடியோ ஆதாரங்கள் இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இதுக்கு நாம ஒரு உதாரணத்தை பார்க்கணும் அப்படின்னா 2018 இதே மாதிரியான ஒரு சூழல் டிடிவி அணியில இடம்பெற்றிருந்த, டிடிவி தரப்புல அமமுகவில் இடம்பெற்றிருந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த வெற்றிவேல் அவர்கள் ஒரு ஆடியோ ஆதாரத்தை வெளியிடுறாரு. அது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறித்த ஒரு ஆடியோ ஆதாரம். அந்த ஆடியோ ஆதாரம் என்பது 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு செட்பேக்கா இருந்தது அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதி ஜெயக்குமாரினுடைய மகன் ஜெயவர்தனுக்கு கொடுக்கப்பட்டது. அங்க அதிமுக தோல்வியை சந்தித்தது. அந்த ஆடியோ ஆதாரத்தை தொடர்ந்து வெற்றிவேலும் கூட அப்போ நிறைய சொன்னாரு, இன்னும் நிறைய ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, தேவைப்பட்டா நாங்க தொடர்ச்சியா அதை வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரியான ஒரு கம்பாரிசன் இங்கேயும் இந்த இடைத்தேர்தலையும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது இரட்டை இலைக்கு ஓ பன்னீர்செல்வம் செய்கிற துரோகம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கூட இபிஎஸ் தரப்பு அதை வாதங்களாக முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. இந்த விவகாரத்தில் இப்படி பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொண்டிருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு இந்த மோதல் என்பது கிட்டத்தட்ட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இதுல முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.